ஃபார்மேட் பெயிண்டர் பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ ஃபார்மேட் பெயிண்டர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லான ஒரு டிப்ஸ் இல்லையா? இப்போ ஒரு டாக்குமெண்ட்டில் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் ஃபார்மேட் பண்ணுறீங்க. ஃபார்மேட்டுன்றது அந்த டெக்ஸ்ட்டுக்கு போல்டு கொடுக்கறது, இட்டலிக், அண்டர்லைன் பண்ணுறது, சென்டர் அலைன்மெண்ட் பண்ணுறது, ஃபாண்ட் சைஸ் கொடுக்கறது, ஃபாண்ட் கலர், அது மாதிரி அந்த டெக்ஸ்ட் ஸ்டைல் கொடுக்கறது. ஸோ இந்த மாதிரி பார்டர் கொடுக்கறது, ஹைலைட் கொடுக்கறது. ஸோ இது எல்லாத்தையும் நம்ம என்னன்னு சொல்லுவோம்னா ஃபார்மேட்டிங் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இது ஒரு டெக்ஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்க. ஓகே, ஸோ அதே ஃபார்மேட்டிங் ஒரு 3 or 4 பேஜஸ்க்கு உங்களுக்கு வேணும்னு வைங்களேன், ஒரு ஹெட்டிங்க்கு. ஸோ எகெயின் நீங்கள் திரும்ப போய் அந்த வேர்டை செலக்ட் பண்ணி ப்ரீவியஸ் பண்ண எல்லா ப்ராசஸையும் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. அந்த வேலையை சிம்பிள் ஆக்குறதுக்கு தான் நம்மளுக்கு ஃபார்மேட் பெயிண்டர்ன்ற ஆப்ஷன்ஸ் இருக்குது. ஓகே, ஸோ ப்ராக்டிக்கலாக பார்க்கலாம். ஓகே, ஸோ இந்த டெக்ஸ்ட்டில் நான் என்ன பண்ணியிருக்கேன், இந்த ஃபஸ்ட்டு டெக்ஸ்ட் இருக்குது பாருங்களேன். இந்த சென்டென்ஸுக்கு நான் வந்து ஃபாண்ட் கலர் கொடுத்துருக்கேன், ஃபாண்ட் ஸ்டைல் கொடுத்துருக்கேன், ஃபாண்ட் சைஸ் கொடுத்துருக்கேன், போல்டு கொடுத்துருக்கேன். ஓகே, ஸோ இதே ஃபார்மேட் வந்து கீழே உள்ள ஒரு டெக்ஸ்ட்டுக்கு வேணும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அந்த ஃபார்மேட் டெக்ஸ்ட்டை ஹைலைட் பண்ணிக்கோங்க. அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபார்மேட் டெக்ஸ்ட்டை என்ன பண்ணிக்கோங்க, ஹைலைட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் பெயிண்டர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ இந்த ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட் அது வந்து வேறு எந்த டெக்ஸ்ட்டுக்கு அப்ளை ஆகணுமோ அந்த டெக்ஸ்ட்டை ஜஸ்ட்டு இதை வச்சு நீங்கள் செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆயிரும், அந்த எதுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அந்த டெக்ஸ்ட்டுக்கு அந்த ஃபார்மேட் வந்து காப்பி ஆயிரும். ஓகே, நெக்ஸ்ட் இதை எடுத்துக்கோங்களேன். இதுக்கு என்னெல்லாம் கொடுத்துருக்கேன், போல்டு, இட்டலிக், அண்டர்லைன், கலர், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஃபாண்ட் ஃபேமிலி, அது மாதிரி ஃபாண்ட் சைஸ் எல்லாம் நான் கொடுத்துருக்கேன் இல்லையா? ஸோ இதே இந்த ஒரு ஃபார்மேட் வந்து எனக்கு வந்து இந்த டெக்ஸ்ட்டுக்கு அப்ளை பண்ணோன்னா, ஸோ ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட்டை செலக்ட் பண்ணிவிட்டு ஃபார்மேட் பெயிண்டரை செலக்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல கொண்டாடும் போதே உங்களுக்கு தெரியும் ஒரு ப்ரஷ் மாதிரி காமிக்குதுங்களா? ஸோ தட் இஸ் மீன்ஸ் என்னென்னா ஃபார்மேட் ஆக போகுது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ணுறோம், வென் கிளிக் வீடியோக்கு மட்டும் நான் அப்ளை பண்ணுறேன். சேம் அதே ஃபார்மேட்டிங் என்ன ஆயிடுச்சு, இங்கேயும் அப்ளை ஆயிடுச்சு. ஓகே, ஸோ த லாஸ்ட் ஒன் டு மேக் யுவர் டாக்குமெண்ட்னு இருக்குது இல்லைங்களா? இதுக்கு நான் என்ன கொடுத்துருக்கேன், ஃபாண்ட் ஃபேமிலியே கொஞ்சம் வேறு மாதிரி கொடுத்துருக்கேன், ஃபாண்ட் சைஸ் கொஞ்சம் பிக் பண்ணியிருக்கேன், போல்டு கொடுத்துருக்கேன், அது மாதிரி அண்டர்லைன் கொடுத்துருக்கேன். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா அதனுடைய டெக்ஸ்ட்டு கலர், அது மாதிரி ஹைலைட் கலர், பேக்ரவுண்ட் கலர். ஸோ இதை செலக்ட் பண்ணிடுங்க. அதுக்கப்புறம் ஃபார்மேட் பெயிண்டர் இந்த ப்ரஷ் மாதிரி வருது இல்லைங்களா, இதை நீங்கள் எங்கே அப்ளை பண்ணுறீங்களோ அந்த இடத்துக்கெல்லாம் இந்த சேம் ஃபார்மேட் வந்து அப்ளை ஆயிரும்.